ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எல்லோரும் விஐபி இக்னோர் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஐபி லைஃப் ஸ்டைல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியோட ஃபுல் பிஸ்னஸ் பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் பிளானில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே மனசுக்கு பிடிச்ச வேலை செய்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஏதோ போகிறோமா, சம்பளம் கொடுக்குறாங்களா, பார்க்குறோமா அப்படின்ட்டு எல்லாருமே வேலை பார்த்துருக்கோம். ஸோ அதனால் யாரும் மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதை மட்டும் தான் மெயின். இப்போது நீங்கள் மாதம் வந்து ஒரு 25,000, 20,000, 30,000 சம்பாதிக்கிறீங்க. ஒரு வருஷத்தில் எவ்வளோ மிச்சம் வச்சுருப்பீங்க சொல்லுங்கள்? ₹1 மிச்சம் இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சம்பளத்துக்கு வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கமிஷனுக்கு வேலை பாருங்கள். ஸோ இது வந்து கமிஷன் பேசுகிற கம்பெனி. அதாவது நீங்கள் வேலை பார்க்குறதுக்கான கமிஷன் உங்களுக்கு வாரான திங்கக்கிழமை கொடுத்துருவோம். எவ்வளோ கொடுப்போம், எப்படி கொடுப்போம், எதனால் கொடுப்போம் அப்படின்ட்டு நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் எல்லோரும் ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக எதை பற்றி யோசிக்காமல் பொறுமையாக கேளுங்க. அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு மனசில் போய் ஆழமாக பதியும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கம்பெனியில் அடுத்தடுத்து போடுற இந்த சேனல் மூலிமா நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோவுமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த பிஸ்னஸில் பெருசாக சக்ஸஸ் ஆக முடியும். சரிங்களா? இப்போ இந்த பிஸ்னஸை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய பிஸ்னஸோட நோக்கம்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே வருமானம் போய் சேரணும். இப்போ நீங்கள் கடையில் போய்ட்டு பொருள் வாங்குறீங்க. கடையில் போய்ட்டு பொருள் வாங்கினீங்கன்னா கடைக்காரனுக்கும் உங்களுக்கு எதாவது கனெக்ட் இருக்க போதா? கிடையாது. ஏன் அப்படின்னா, கடைக்காரன் அவன் சம்பாதிக்கிறதுக்காக கடை வச்சுருக்கான். சரிங்களா? அதுதான் கடை. அந்த கடை எப்படி வருதுன்னு கேளுங்க. அதாவது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு 2 விதமான டிஃப்ரென்ஸ் ஆஃப் கைண்டு பிஸ்னஸ் இருக்குது. இப்போது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை 90% புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? இப்போ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பூஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பூஸ்ட்டை ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அந்த பொருளை செஞ்சதுக்கப்புறம் அந்த பொருளை என்ன பண்ணுவாங்கன்னா, கை மாற்றுறதுக்கு ஒரு இடம் மாற்றுவாங்க. அதாவது ஸ்டேட் டீலர், மேனுஃபேக்சரிங் பிளேஸ்லேருந்து ஸ்டேட் டீலருக்கு மாற்றுவாங்க. ஸ்டேட் டீலர் வந்து டிஸ்ட்ரிக்ட் டீலர், அப்புறம் ஜோன் டீலர், அப்புறம் வந்து ஹோல்சேல் டீலர், அதுக்கப்புறம் வந்து இந்த கடைங்க, சூப்பர் மார்க்கெட்லாம். ஸோ இத்தனை பேர்கிட்ட கை மாறினதுக்கப்புறம் தான் கடைசியாக கஸ்டமர்கிட்ட வந்து சேருது. ஸோ கஸ்டமர்கிட்ட சேரும்போது அங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பாருங்கள். அந்த மேனுஃபேக்சரிங் செய்கிற இடத்துல 30% செய்வாங்க. மேனுஃபேக்சரிங் செய்கிற இடத்துல 30% அந்த பொருளை வந்து செய்வாங்க. ஸோ நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது 100% கொடுக்குறாங்க. ஸோ 30% எங்கே இருக்குது, 100% எங்கே இருக்குது. ஸோ அப்போ 70% ப்ராஃபிட் யாருக்கு போய் சேருது? இடைத்தரகர்கள். சரிங்களா? அந்த பொருளை கை மாற்றுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த 70% லாபம் போய் சேருது. அந்த 70%ல் 40% தான் இடைத்தரகர்களுக்கு. மீதி 30 எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட். இங்கே தாங்க நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு பொருளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 30% செலவு பண்ணுறாங்க. அதாவது விராட் கோலி, தோனி, இந்த மாதிரி ஃபேமஸான ஆக்ட்ரஸ்ஸு, இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு அந்த பொருளுக்கான விளம்பரம் பண்ணுறாங்க. அந்த பொருளுக்கான விளம்பரம் பண்ணும்போது அந்த பொருளோட வேல்யூ அதிகமாகுது. அதனால் நம்மக்கிட்ட காசு வாங்கி அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அப்படி கிடையாது. அதான் இப்போ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் இடைத்தரகர்களுக்கு மட்டும்தான் அந்த வருமானம் போய் சேரும். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வர எல்லாருமே நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த பொருளில் கிடைக்கிற 70% ப்ராஃபிட்டு உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம கம்பெனியோட பிஸ்னஸ் பிளான் பற்றி பார்க்கலாம். கம்பெனியோட நேம் கேட்டிங்கன்னா விஐபி லைஃப் ஸ்டைல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி. கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா பெரம்பலூர் மையமாக கொண்டிருக்குது. ஸோ நாங்கள் 2 பேரும், அதாவது கம்பெனியோட சிஇஓ நானும், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி, ஸோ மக்களுக்கு தேவையான பொருள், மக்களுக்கு எதை கொடுத்தா அவங்க வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவாங்க, மக்களுக்கு எதை கொடுத்தா அவங்களும் சம்பாதிப்பாங்க அப்படின்ட்டு முழுக்க உங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். ஸோ இப்படி நீங்களே பாருங்கள். அடுத்தடுத்த ஸ்லைடில் நான் சொல்லும்போது நான் இது யாருக்காக உருவாக்கியிருக்கேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? நம்ம கம்பெனி சிஇஓ ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ கம்பெனி பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்காத கம்பெனி கிடையாது, நீங்கள் ஒர்க் பண்ணாத கம்பெனி கிடையாது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ண தப்ப, சரிங்களா, அதில் பண்ண தப்ப உங்கள் கம்பெனியில் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இத்தனை வருஷம் நீங்கள் இந்த ஃபீல்டில் இருந்ததுக்கு அர்த்தம் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு உங்களோட பெஸ்ட்டை கொடுங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கமெண்டில் சொல்லுங்கள். இப்போயே சொல்லுவேன்னா
வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கமெண்டில் இந்த பிஸ்னஸ் பிளான் எப்படி இருந்துச்சு, நான் கொடுத்த ஸ்பீச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்டில் மறக்காமல் பதிவு போடுங்க. சரிங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம கம்பெனியோட பிஸ்னஸ் பிளான் பற்றி பார்க்கலாம். பிஸ்னஸ் பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன் டைம் பர்ச்சேஸ். வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ கேட்டிங்கன்னா 2100 ரூபா. 2100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு பொருள் கொடுத்துருவோம். மீதி 100 ரூபா வந்து உங்களோட ஐடியா கம்பெனியில் லாகின் பண்ணுறதுக்காக. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். நீங்கள் நம்ம வெப்சைட்டில் போட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே என்னென்ன அப்டேட் வருதோ நீங்கள் எல்லாமே வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். யார்கிட்டையும் கேட்குற அவசியம் கிடையாது, என்கிட்ட வந்து கேட்க தேவையில்லை. எல்லாமே நம்ம வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பேர் மேட்ச்சுக்கு 300 ரூபா இன்கம் தரோம், ப்ளஸ் 5% ஜிஎஸ்டி போக உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். சரிங்களா? இப்போ அந்த 300 ரூபா வருமானம் ஒரு பேர் மேட்ச்சுக்கு எப்படி கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த ஹெட் தான் நீங்கள் வச்சுங்க. அவங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த ஹெட் தான் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு ரெண்டு கை இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி 2 கை இருக்கும்போது லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் வராங்க அப்படின்னா இந்த 2 பேருமே 2 மனிதர்கள் நினச்சிக்கோங்க. லெஃப்ட்டில் இருக்கிற ஒரு மனுஷன், ரைட்டில் இருக்கிற மனுஷன். இப்போ இவரை ஒருத்தரை பார்த்துருக்கோம். 2 பேருமே நம்ம கம்பெனியில் ஐடி லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போது இது ஒரு பேர் மேட்ச். சரிங்களா? இந்த 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு பேர் மேட்ச். அப்போ இந்த ஒரு பேர் மேட்ச்க்கு நான் உங்களுக்கு 300 ரூபா வருமானம் தரேன். அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ இவர் ஒரு 2 பேர் பார்க்குறாரு. அப்படின்னா இப்போ 4 பேர் புதுசாக வருவாங்க. சரிங்களா? 4 பேர் புதுசாக வரும்போது இவருக்கு ஒரு 300, இவருக்கு ஒரு 300 ரூபா கொடுத்துருவேன். சரிங்களா? அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ டாப்பில் இருக்கிற நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, பேக்கில் இருந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இன்கம் உண்டு. எப்படி கேட்டிங்கன்னா, உங்களை சென்டராக பிரிச்சுடுவாங்க. லெஃப்ட் டீமு ரைட்டு டீம்னு உங்களை சென்டராக பிரிச்சுடுவாங்க. சென்டராக பிரித்ததுக்கப்புறம் லெஃப்ட்டில் எத்தனை ஐடி வருதோ அதுக்கு ஈவனாக ரைட்டில் எத்தனை ஐடி வருதோ 2 பேர் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு இன்கம் கொடுப்பேன். சரிங்களா? இப்போது உங்களுக்கு 4 பேர் புதுசாக, லெஃப்ட்டில் 2 பேர் ரைட்டில் 2 பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு டாப்பில் இருக்கிறதுக்கு 600 ரூபா வந்து சேரும். சரிங்களா? நீங்களும் சம்பாதிப்பீங்க, உங்களை நம்பி வர எல்லோரும் சம்பாதிப்பாங்க. அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம கம்பெனியில் எல்லாரையும் வாழ வச்சு தான் நம்ம வாழ போகிறோம். சரிங்களா? யாரையும் கீழே புளியில் தள்ளிட போகிறதே நம்மளோட எண்ணம் கிடையாது. உள்ளே வர எல்லாருமே தயவு செஞ்சு அடுத்தவனை வாழ வைக்கணும்னு நினச்சி வாங்க, தான் வாழ நினச்சி வராதிங்க. சரிங்களா? அடுத்தவனை வாழ வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அவங்க வாழ வைப்பாங்க. சரிங்களா? இப்போது இந்த இன்கம்லாம் உங்களுக்கு எப்போ போடுவோன்னு கேட்டிங்கன்னா, வாரானா திங்கக்கிழமை 5% ஜிஎஸ்டி போக உங்கள் அக்கௌண்ட்டில் நான் கிரெடிட் பண்ணுவேன். உங்களோட இன்கம் எவ்வளோட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே காட்டும். சரிங்களா? வெப்சைட்டில் காட்டுற அமௌண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும். இப்போ அடுத்து இதே நீங்கள் கண்டினியூவாக ஒரு வருஷம் பண்ணிங்க அப்படின்னா 1 இயரில் உங்களால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறேன் கேள்வி. சரிங்களா? இப்போ மொதல் மாதம் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு மொதல் மாதம் பொருளை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்க, நல்லாயிருக்கு. நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு பார்த்துங்க, நீங்கள் ஒரு 30 நாளே எவ்வளோ பண்ண முடியும் யோசிங்க. என்ன சரி, ஓகே, நீங்கள் ஒரு நம்பர் வச்சுருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எனக்கு 30 நாளில் 2 பேர் கொடுங்க. முதல்ல 2 பேர் முதல்ல கொடுங்க. அந்த 2 பேர்த்து மூலிமா அடுத்தது 2வது மாதம் அந்த 2 பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்களோட 2வது மாதத்தை அவங்களுக்கு, அது முதல் மாதம் உங்களுக்கு 2வது மாதத்தை அவங்கள்ட்ட கொடுங்க. அவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க, 2 பேரை காட்டும்போது 4 பேராக வரும். அப்போ 3வது மாதம் 8 பேராக வரும். 4வது மாதம் 16, 5வது மாதம் 32, 6வது மாதம் 64, 7வது மாதம் 128, 8வது மாதம் 256, 9வது மாதம் 512, 10வது மாதம் 1024, 11ஆம் மாதம் 2048, 12வது மாதம் 4096. ஸோ ஒரு வருஷத்தில் உங்களை கீழே கூட்டி பார்த்தீங்கன்னா 8096 பேர் இருப்பாங்க. அந்த 8096 பேர் இருப்பாங்கன்னா மொத்தமாக இருப்பாங்க. ஸோ நம்ம தான் லெஃப்ட் ரைட் டீம் வச்சுருக்கோம்ல, அப்போது பாதியை பிரித்தோம் அப்படின்னா அந்த 96 விட்டுருங்க, பாதியை பிரித்தோம் அப்படின்னா 4000 இருக்கும். ஸோ ஒரு பேர் மேட்ச்சுக்கு நான் உங்களுக்கு 300 ரூபா இன்கம் தரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் 4000 பேர் மேட்ச் முடிச்சிருக்கீங்க. 4000 பேர் மேட்ச் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா. 12 லட்ச ரூபா நமக்கு எங்கே பார்ட் டைமாக கிடைக்கும்? ₹1 கிடைச்சாலும் அந்த இன்கம் நமக்கு நல்ல இன்கம் தானே. நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் உழைச்சது தானே. 12 லட்ச ரூபா எங்கே மிச்சம் இருக்க போகுது? ஸோ நான் 12 லட்ச ரூபான்னு சொல்கிறது ஒரு ஐடிக்கு தான். ஸோ நீங்கள் நம்ம கம்பெனியில் 3 ஐடி போட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஐடிக்கு 12 லட்ச ரூபா வீதம், 3 ஐடிக்கு 36 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். ஸோ நான் சொல்கிறது ஒரு மாதத்துக்கு 2 பேராக கணக்கு வச்சு மட்டும்தான். நீங்கள் உங்களோட ஒர்க்கு, உங்களோட ஹார்ட் ஒர்க்கு, உங்களோட டெடிகேட்டிங் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸில் நிறையவே சம்பாதிக்கலாம். ஸோ அதனால் இருக்கிறத பார்க்காதீங்க. 12 லட்சமாக அப்படின்னு பார்க்காதீங்க. 12 லட்சமும் ஒரு அமௌண்ட் தான், 10 லட்சமும் ஒரு அமௌண்ட் தான், 1 லட்சமும் ஒரு அமௌண்ட் தான், 1 கோடியும் ஒரு அமௌண்ட் தான். எல்லாமே பணம் தான்.
அந்த பணத்தை சம்பாதிக்க தான் நம்ம வந்திருக்கோம். பணத்தை சம்பாதிப்போம், வாழ்க்கையில் பாசத்தையும் நிறைய சம்பாதிப்போம், பணத்தையும் சம்பாதிப்போம். உங்களுக்கு பாசம் இந்த இதெல்லாம் நிறையா கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சொல்கிறேன் வாங்க, சரிங்களா? நம்ம கம்பெனியில் 3 மந்த்துக்கு ஒரு டைம் டூர் போடுறோம், சரிங்களா? 1 என்ஜாய் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் வாங்குகிற வருமானத்துக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங்கில் சால்வை போற்றி உங்களை 4 பேர்த்துக்கு முன்னாடி மதிப்பு மரியாதையோட பெருமையாக வச்சுருக்கோம். நீங்கள் வாங்குகிற வருமானம் 300 இருந்தாலும், சரிங்களா? அடுத்தது நம்ம கம்பெனியில் மீட்டிங் நடத்துகிற நேரம், அந்த நேரம் யாருக்காச்சும் பிறந்த நாளோ இல்லை வெட்டிங் டேவோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி அவங்களுக்கு செலிப்ரேஷன் வந்து கம்பெனியே பண்ணும். அது லக்கு தான், சரிங்களா? அந்த மாதிரி லக் யார் கிடைக்கிறது இல்லை, இந்த மாதிரி லக் நிறையா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டூர் கூப்பிட்டு போகிறப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நான் கொடுக்குற அந்த லிமிட்டட் டைமில் கொடுக்குற டார்கெட்டை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த டூருக்கு அவைலபிள், நீங்கள் ஃப்ரீயாக வந்து என்ஜாய் பண்ணலாம். சரி, என்னோடய கம்பெனி பிளானை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து இந்த வீடியோ மூலிமா உங்கள்கிட்ட சேர்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து துபாயில் இருக்கேன். ஸோ என்னோடய காண்டாக்ட் நம்பரை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் நான் கொடுக்குற அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃபோட்டோலேயே இருக்கும். ஸோ இருந்தாலும் தயவு செஞ்சு வாட்ஸ்அப் கால் மட்டும் எனக்கு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நான் துபாயில் இருக்கேன், நார்மல் கால் என்னால் பேச முடியாது. நீங்கள் நார்மல் கால் பேசுகிறதுக்கு நான் 2 நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம், சரிங்களா? அந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு பிளான் சொல்லுவாங்க. ஸோ எங்கிட்ட நீங்கள் பேச நேரம் கிடைக்காத போது நீங்கள் அந்த 2 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த 2 நம்பருமே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து நம்ம கம்பெனியோட CEO நம்பர், இன்னொன்று வந்து நம்ம கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நம்பரு. அந்த 2 நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே பாருங்கள். லைஃப்பில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் பொய்யான கண்டென்ட்டு, பொய்யான தமிழ்லாம் போட்டு எத்தனையோ பேர் வந்து மேலே வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மத்தியில் பொய் சொல்கிறது தப்பு, ரொம்ப தப்பு. பொய் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட பொய் உங்களை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு நாள் உணர்வீங்க. தயவு செஞ்சு உண்மையை பேசுங்க, உண்மையாக வாழுங்க, உண்மையாக இருங்க, சரிங்களா? ஓகே, நீங்கள் இந்த கேட்டுட்டு இந்த டிசிஷன் போய்ட்டு அடுத்தவங்க கேட்கலாம் வேணாம். தப்போ சரியோ, இது எனக்கு வேணும், இது எனக்கு தேவை, இது எனக்கு தேவையில்லை, முடிவெடுங்க. நீங்கள் நல்லாயிருக்கும், சரிங்களா? வாழ்க்கையில் நமக்கான முடிவை நம்ம தான் எடுக்கணும். அப்போ தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். நமக்கு என்ன பிடிக்கும்னு நமக்கு தான் தெரியும், சரிங்களா? கம்பெனி இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், சரிங்களா? கம்பெனி இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கம்பெனியோடு சேர்ந்து வர எல்லாருமே நல்லா இருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு இதை கேட்ட உடனே நீங்கள் தான் கேட்டீங்க, நீங்கள் தான் பார்த்தீங்க, முடிவெடுக்கிறது நீங்களாக இருங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட முடிவை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா டிசிஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய தெரியும். நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா வாழ்க்கையில் நான் தான் அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அனுபவம் நிறையா இருக்கும். ஸோ அதனால் உங்களோட அனுபவத்துக்கு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், நீங்கள் முடிவெடுங்க. வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களோட டிசிஷனை அடுத்தவங்கள்ட்ட கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, சரிங்களா? இப்போது நான் உங்கள்கிட்ட ஃப்ரீயாக ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிறேன் கடைசியாக, சரிங்களா? இந்த ஒரு ஃப்ரீ அட்வைஸை கேட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்கும், சரிங்களா? இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே முன்னேறத்துக்கு முதப்படி எடுத்து வைக்கும்போது நமக்கு ஒரு தடை வந்து நிற்கும். அது எப்படி கேளுங்க. இப்போது நம்ம ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம் அப்படின்னா வச்சுக்கலேன், அது எப்படியோ நம்ம கூட தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மள்ட்ட முத சொல்கிற வார்த்தை என்ன இருக்குன்னா, என்ன உருப்பிட்டுருக்கியா, ஆரம்பிச்சிருக்க, இது எங்கேயுமே முடிய போகுது தெரியல, வாழ்க்கையில் உருப்படவே மாட்டேன். இந்த உங்களை உருப்படவே மாட்டேன்னு சொல்கிறவங்கள மறந்துடாதீங்க. அவங்க தான் நம்ம லைஃப்பில் நம்ம இவ்வளோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு மெயின் காரணமாக இருப்பாங்க. ஸோ அவங்களை எப்பவுமே மைண்டில் வச்சுருங்க. அது எந்த பர்சனாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அவங்களால தான் நீங்கள் மேலே வர போகிறீங்க. அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய அடி. உங்களை யாரெல்லாம் இப்படி வரமாட்டேன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அடி நீங்கள் வந்து காட்டுறது தான், சரிங்களா? அப்புறம் ஒரு முக்கியமான அப்டேட்டு, நம்ம கம்பெனியில் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இந்த 2 விதமான வேலைக்கு வந்து ஆள் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க,
ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள். உங்களுக்கு முன்னுரிமை இந்த கம்பெனி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு போஸ்டிங் நான் போட்டு தரேன் சரிங்களா. உங்களுக்கான ஐடி ஃப்ரண்ட்டில் போட்டு தரேன் சரிங்களா. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், பர்சனலாக பேசிக்கலாம் சரிங்களா. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.